இப்போ என்னிலே இருக்கப்பட்ட உங்ககிட்ட இருக்கப்பட்ட இந்த ஆத்மாவும் உடம்பும், ஆத்மாவென்றால் உயிர், அந்த உயிரும் உடம்பும் கூடி சேரும்போது தானே இது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லையா? எவ்வளவு பெரிய மிஷின் ஆயிருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கரண்ட் என்று சொல்லப்பட்டது தான், நம்ம உடம்பில் உள்ள கரண்ட் என்று சொல்லப்பட்டது தான் ஆத்மா, உயிர். என்னை பேச வைக்கப்பட்ட உயிரும் என்னை கேட்கப்பட்ட உங்களிடம் இருக்கப்பட்ட உயிரும் எல்லாம் பராசக்தி என்ற அந்த தீபத்திலே இருந்து கொளுத்தி எடுத்த ஒவ்வொரு தீபங்கள் தான். இங்க ஒரு விளக்கு வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த விளக்கில இருந்து 1 கோடி தீபங்கள் கொளுத்தி எடுக்கலாம் இல்லையா? அப்படித்தானே? இது ஒரு விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இதுல இருந்து ஆயிரக்கணக்கு விளக்கு நமக்கு ஏற்ற முடியும். அப்படி ஏற்றும் போது இந்த விளக்கு அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஏதாவது குறைச்சல் வருமா? இல்லை. அதே மாதிரி என்னிலே இருக்கப்பட்டதும் உங்களில் இருக்கப்பட்டதும் சகல ஜீவஜாலங்களிலே இருக்கப்பட்ட அந்த உயிர் என்று சொல்லப்பட்டது ஈஸ்வர அம்சம் தான். அந்த உயிர், அதாவது அந்த ஆத்மா, அதை நமக்கு நல்லதாக்கவும் மாற்ற முடியும், கெட்டதாக்கி மாற்றவும் முடியும்.